ஹலோ ஸ்குவாட், எங்க இவ்வளோ அவசர அவசரமா எல்லாத்தையும் பேக் பண்ணி கிளம்பிட்டு இருக்கோம்னா மதுரைக்கு தான் ஸ்குவாட் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். மதுரையில் ஒரு வெட்டிங் ஈவெண்ட், நாளைக்கு கல்யாணம், இன்னைக்கு வந்து ஒரு சின்னதாக ஃபங்க்ஷன் இருக்கு, அதையும் அட்டன் பண்ணணும். பசங்க எல்லாரும் வண்டியில் ஏறினதுக்கு அப்புறமா வண்டி ஓட்டும்போது சின்னதாக வண்டி அலசனமா இருக்குது. வண்டியை ஏர் செக் பண்ணி வந்து ஏர் ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த ஏரையும் செக் பண்ணி முடிச்சுட்டு ஒரு வழியா மதுரைக்கு வந்து ரீச் ஆயிட்டோம். அந்த லொகேஷன் வேற எங்கேயும் இல்லை, மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோசல் பக்கத்தில் தான் மண்டபமே இருக்கு. நாங்கள் வந்து மண்டபத்தை நாங்கள் செக் பண்ணிட்டு மண்டபத்துக்கு ஏற்றாப்புலேயே ஒரு லாட்ஜில் ரூம் எடுத்தோம். ரூமுக்குள்ள போனதுக்கப்புறம் பசங்க ரூமுக்கு பார்த்துட்டு கட்டிட்டு டீ குடிக்க போகலான்ட்டு டீ கடையை பார்த்துட்டு போனோம். காலையில் தாலி கட்டு வந்து கோயில் வச்சுங்க, நல்லா கோயில் எங்கே இருக்குது, எப்படி போகலாம் அப்படின்னு கேட்கணும். டீ கடையை பார்த்து தேடி போகும்போது தான் நான் ரிக்ஷாவை பார்த்தேன். ரிக்ஷாவெலாம் எடுக்கணும்னு நான் பார்த்ததே கிடையாது. இப்போ இன்னைக்கு ஃபஸ்ட் டைம் நான் ரிக்ஷா பார்த்தேன்னா கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் டீ கடையை தேடி கண்டுபிடிச்சோம். டீயை குடிச்சிட்டு இங்கே வந்து பட்டர் பன் வந்து சுட சுட போட்டு கொடுத்துருந்தாங்க. சரி, இங்கே உள்ள டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போன்ட்டு ட்ரை பண்ணி பார்த்தோம். டீ எல்லாம் குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா ஒரு பெட்டி கடையை பார்த்து தேடி போனோம். எதுக்குன்னா கடல ப்ரெஸ்ஸு பேஸ்ட்டு இதெல்லாம் வாங்கணும். அதனால் அந்த பர்ச்சேசிங்லாம் முடிக்காண்டி அங்கே போனோம். அங்கே போன இடத்துல இளந்தப்பழ பொடியை பார்த்தேன். அது சின்ன வயசு ஞாபகங்களை ரொம்ப நினைவுபடுத்திச்சு. சரி, அதை வாங்கி ட்ரை பண்ணுன்ட்டு மறுபடியும் ரொம்ப நாள் கழிச்சு அதை டேஸ்ட் பார்த்தேன். பர்ச்சேசிங்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கு திரும்பினா ஒரு அண்ணன் சூப்பராக புரோட்டா வச்சுட்டு இருந்தாங்க. அதையும் ஒரு கிளிப் எடுத்துட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டோம்.